ஜான் விக் 4ல் நீங்கள் டானியனோட கேரக்டர் பார்த்துருக்கலாம். கெய்ன்னு சொல்லி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். கண்ணு தெரியாமலே அவ்வளோ பயங்கரமாக சண்டை போடுற அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஒரு தனி ஸ்பின் ஆஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை ஜான் விக் 4லே டீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜான் விக் அவர் கெய்னுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடமை வாங்கி கொடுத்து தான் போயிருப்பாரு. ஸோ என்னதான் இப்போதைக்கு கெயின் ஃப்ரீயாக இருந்தாலும் அவர் பாஸ்ட்டில் செஞ்ச தப்புகள் ரிட்டன் ஆக தான் செய்யும். அப்பாவை கொண்டவனை நான் பழி வாங்கியே திருவன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கேன். அவங்க 2 பேருக்குள்ளேயே நடக்கிற அந்த சண்டை மாதிரி பாசிபிள் இந்த கெய்னோட ஸ்பின் ஆஃப் அமையலாம். இதில் நம்ம ஜான் விக் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். இது ஜான் விக் 4க்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி எடுக்க போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக இது ஜான் விக்கோட சீக்வலாக தான் வரப்போகுது. பட் அதில் நம்ம கெயின் மெயின் லீடாக இருக்கிறனால அது ஸ்பின் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஏதோ நல்லா இருந்தால் சரி. பேலரினா அந்த சீரிஸ் வந்து இந்த வருஷம் வர வேண்டியது அடுத்த வருஷம் கிட்ட டிலே ஆகியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கெயின் ஸ்பின் ஆஃப் பாசிபிளி 2026 தான் வரும் போல. அதுக்கான ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இது வந்து ஜான் விக் 5லாம் சொல்ல முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரியாக தான் வரப்போகுது. ஜான் விக்கோட கதை ஜான் விக் 4ஓடய முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கியானு ரீவ்ஸை பேஸ் பண்ணி ஜான் விக்கை கண்டினியூ பண்ணாமல் ஜான் விக்கோட அந்த மித்தாலஜியை வச்சு ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் வச்சு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரியோ தான் வரப்போகுது. பேலரினால கண்டிப்பாக ஜான் விக் வருவார், அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா அது ப்ரீக்வல் ஸ்டோரி. பட் இந்த கெய்னோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்வலாக இருக்க அந்த காரணத்தினால இதில் ஜான் விக் வரதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது. வந்தாலும் அது நல்லா இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. இது கம்ப்ளீட் ஸ்பின் ஆஃப் தான். ஸோ இந்த உலகத்தை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும்.